தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. சீமானை துரத்தும் பஞ்சாயத்து, முதல்வர் முன்னிலையில் கொத்து கொத்தாக திமுகவில் இணைந்த நிர்வாகிகள். சில கதையாசிரியர்களை நம்பி இழந்து விட்டோம் என நாதாகாவில் இருந்து விலகி திமுகவில் சேர்ந்த நிர்வாகியின் பேச்சு. சீமானுக்கு இடியை இறக்கிய நாதாகாவினர். இது குறித்த கருத்துக்களை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ணா அறிவாலயத்தில் 3000க்கும் மேற்பட்ட நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட மாற்று கட்சியினர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்துள்ளனர். நாம் தமிழர் கட்சிக்கு தற்பொழுது நேரம் சரியில்லையோ என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். வழக்கமாக அவர் பேசும் பேச்சுக்களுக்கு எதிர்வினைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இந்த முறை எதிர்வினைகள் தீவிரமாக இருக்கின்றன. குறிப்பாக பெரியார் குறித்து சீமான் பேசியது பெரியாரிய உணர்வுகளை தாண்டி சமூக அக்கறை கொண்ட அனைத்து தரப்பினரும் மத்தியிலும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. சமூக மாற்றத்திற்காக பெரியார் கூறிய கருத்துக்களை சீமான் திரித்து கூறியதாக புகார்கள் எழுந்துள்ளன. குறிப்பாக பெரியார் என்ன சமூக சீர்திருத்தத்தை செய்தார் எனவும் கேள்வி எழுப்பியது. திராவிடர்கள் என்றும் சொல்பவர்கள் எல்லாம் திருடர்கள் என்றும் சீமான் கூறியது பெரிதும் விமர்சிக்கப்பட்டது. ஆகையால் சீமானின் கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் 30க்கும் மேற்பட்ட பெரியாரிய அமைப்புகள் அவரது வீட்டை முற்றுகையிட முயன்றனர். அந்த போராட்டம் சென்னையில் பதற்றத்தை ஏற்படுத்தியது. ஆனால் போராட்டர்களை எதிர்கொள்ள நாதாகாவினர் உருட்டுக்கட்டையுடன் காத்திருந்தனர். இதனால் மோதல் வெடிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த விவகாரம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், பெரியார் உங்களுக்கு தேவையெனில் பூஜை அறையில் வைத்துக் கொள்ளவும், அடிப்படையிலேயே பெரியார் பிழையானவர் என்றும் கூறியது மீண்டும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இதனை அடுத்து அவர் மீதும் அவரது கட்சி நிர்வாகிகள் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அதிலும் சீமானின் மீது மட்டுமே தமிழகம் முழுவதும் உள்ள காவல் நிலையங்களில் புகார் அளிக்கப்பட்டு 70க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் தனது கருத்தை வாபஸ் வாங்க போவதில்லை என்று உறுதியாக இருக்கும் சீமான் தொடர்ந்து பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசி வருகிறார். மேலும் சீமானின் இத்தகைய கருத்தின் மூலம் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் பலர் அதிருப்தி அடைந்துள்ளனர். இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் 2000 பேர் இன்று அக்கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைந்துள்ளனர். மாற்று கட்சியோடு சேர்த்து 3000 பேர் திமுகவில் இணையும் நிகழ்ச்சி இன்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற நிலையில் நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகிய 51 முக்கிய நிர்வாகிகள் உட்பட சுமார் 2000 பேர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்துள்ளனர். சீமான் மீது அதிருப்தி காரணமாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைவதாக கட்சி நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு மண்டல செயலாளர், 8 மாவட்ட செயலாளர்கள், 5 ஒன்றிய செயலாளர்கள், 9 சார்பு அணி நிர்வாகிகள், 6 தொகுப்பு செயலாளர்கள், 3 முன்னாள் MP வேட்பாளர்கள், 6 முன்னாள் MLA வேட்பாளர்கள் என நாம் தமிழர் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் இன்று திமுகவில் இணைந்துள்ளனர். வரும் 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் தொடர்ந்து அக்கட்சியிலிருந்து விலகி வருவது சீமானுக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி திமுகவில் சேர்ந்த கோவை நிர்வாகியான ராமச்சந்திரன் சில கருத்துக்களை முன்வைத்துள்ளார். அதில் சில கதையாசிரியர்களை நம்பி இவ்வளவு நாள் எங்கள் வாழ்வாதாரத்தை இழந்துவிட்டோம், தற்போது தந்தையிடம் வந்து சேர்ந்துள்ளோம். கதையாசிரியர்களின் புரட்டுகளை நம்பி சென்று சீரழிந்தவர்கள் மீண்டும் தந்தையிடம் வந்திருக்கிறோம். அனைத்தையும் இழந்து நாம் தமிழரில் பயணித்தோம். தகுதியற்ற சுயநலத்தன்மையை உணர்ந்து சரியான தலைமையான திமுகவிற்கு வந்துள்ளோம் என்றும் தெரிவித்துள்ளார். இவரது இத்தகைய கருத்து நாம் தமிழர் கட்சியினருக்கு பேரடியாக அமைந்துள்ளது. மேலும் மாற்று கட்சியினர் திமுகவில் இணையும் நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசுகையில், தேர்தல் காலங்களில் ஆளுங்கட்சியை எதிர்த்து எதிரணியில் தான் அனைவரும் ஒன்று சேர்வார்கள். ஆனால் இன்று எதிர்க்கட்சியிலிருந்து நீங்கள் ஆளுங்கட்சியில் உங்களை இணைத்துள்ளீர்கள் என்றால் 2026 தேர்தல் முடிவுகள் உங்களுக்கு தெரியக்கூடிய ஒன்றுதான். அதை பார்க்கும்போது எதிர்க்கட்சியினருக்கு வயிற்றெச்சல் வரத்தான் செய்யும். அதற்காகவே மீண்டும் உங்களுக்கு பாராட்டு வாழ்த்தும். நீங்கள் கழகத்தின் கொள்கையை ஏற்று இயக்கத்தில் சேர்ந்திருக்கிறீர்கள். திமுக இன்று 75வது ஆண்டில் பவள விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. நீங்கள் வந்துவிட்டீர்கள். ஆனால் உங்களைப் போல் ஆயிரக்கணக்கானோர் வருவதற்கு சில தயக்கத்தோடு அங்கு இருப்பார்கள்.
அவர்களிடம் எடுத்து சொல்லி அத்தனை பேரையும் கழகத்தில் இணைக்க வேண்டிய முயற்சியில் நீங்கள் ஈடுபட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. நன்றி.